கரூர் விஜய் பிரச்சாரத்துல நடந்தது என்ன? விஜய் மேல ஏன் செருப்பு வீசப்பட்டது? இதுக்கும் ஆளுங்கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எப்படி? இது எல்லாத்தையும் எந்த சார்பும் இல்லாம முழுமையான ஆதாரங்களோட மட்டும் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தேன். முதல்ல கூட்ட நெரிசல் ஏற்பட காரணம் என்ன? விஜய்க்கு ஆதரவா பேசுறவங்க குறுகலான இடம் கொடுத்ததுதான் காரணம்னு சொல்றாங்க. ஆனா காவல்துறை அதை மறுத்து அவருக்கு சொல்றதை விட அதிக கூட்டம் கூடும்னு முன்னாடியே கணிச்சு அவர் கேட்டதை விட பெரிய இடம் தான் கொடுத்தோம்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு ஆராயும் போது டிவிக்கே 10,000 மக்கள் கூடுற மாதிரி கேட்ட இடம் கரூர் ரவுண்டானா அல்லது உழவர் சந்தை பகுதி. இந்த 2 இடத்தை விட விஜய் பிரச்சாரம் செய்த இடம் ஆதாரங்களின்படி விசாலமானது, 4 ரோடுகள் பிரியும் பகுதியாகவும் இருக்கு. இதே இடத்துல 15,000 பேருக்கு மேல கூட்டத்தை கூட்டி போன வாரம் எடப்பாடி பிரச்சாரம் பண்ணிருக்காரு. அதுல இந்த மாதிரி எந்த நெரிசலும் நடக்கல. சோ காவல்துறை சொல்றது உண்மைன்னு இதுல தெரியுது. சரி, கேட்டதை விட பெரிய இடம் கொடுத்தும் கூட்ட நெரிசல் நடந்தது எப்படின்னு ஆராயும் போது ஷாக்கிங்கான ஆதாரங்கள் நிறைய தெரிய வந்திருக்கு. விஜய் பிரச்சாரம் பண்றதுக்காக மதியம் 3 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் தான் பெர்மிஷன் வாங்கிருக்காங்க. ஆனா டிவிகே அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல விஜய் 12 மணிக்கு கரூர்ல பேசுவாருன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிவிகே பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் இதை தெளிவா வாயாலேயே சொல்லியிருக்காரு. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. இதனாலேயே காலையில 10 மணில இருந்தே கரூர்ல கூட்டம் கூட ஆரம்பிச்சிருக்கு. கூட்டம் கூட வைக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜியை கரூர்ல மட்டும் இல்ல எல்லா பிரச்சாரங்களையும் ஃபாலோ பண்ணிருக்கிறதும் தெரியுது. லேட் ஆக ஆக ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் கூட்டம் அதிகமாயிட்டே இருந்திருக்கு. 12 மணிக்கு வரேன்னு சொன்னவரு நைட்டு 7 மணிக்கு வந்திருக்காரு. அது வரைக்கும் மக்கள் எல்லாரும் காத்துட்டு இருந்திருக்காங்க. இது பத்தாம கரூர் கிட்ட வந்ததும் என்ன பிரச்சனைன்னு சரியா தெரியல. விஜய் வண்டிக்குள்ள போய் ஷட்டரை க்ளோஸ் பண்ணி லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. அது வரைக்கும் அவரை பார்த்த மக்கள் கலைஞ்சு போயிட்டாங்க. அவரை பார்க்க முடியாத மக்கள் அவர் வண்டிய பிரச்சாரம் நடக்கிற இடம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வந்து இன்னும் நெருக்கடியை ஏற்படுத்திட்டாங்க. அதாவது 10,000 மக்கள் இருக்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட 30,000 மக்கள் சேர்ந்திருக்காங்க. இந்த மக்கள் அங்க சேராம இருந்திருந்தாலும் நெரிசல் நடந்திருக்காது. இத அவரோட ஃபேன்ஸ்ல ஒருத்தரே vlog போட்டிருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. கரூர் டிவிக்கே கூட்டத்தில் மூச்சு கூட விட முடியல. இது நீங்கள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா இதோட கூட்டம் வந்து திருச்சியில், ஆனால் எங்கிட்ட பூந்தாலும் வெளில போயிடலாம். இது ஒரே ரோடுனால மக்களால் வெளியவும் போக முடியல. வேன் உள்ள போனனால அவரை யாருமே பார்க்கல. ரவுண்டானத்துலேருந்து பிரச்சாரம் நடக்கிற இடம் வரைக்குமே அவர் உள்ளதாக இருந்தார். அவர் வெளியே வந்திருந்தா கூட அந்த கூட்டம் கொஞ்சம் அப்படியே போயிருக்கும். அவர் உள்ளே இருந்தனால அவரை நோக்கி எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கு. அந்த இடம் அதனாலேயே ரொம்ப கூட்டமாயிருச்சு. நான் வேன் நிற்கிற இடத்துலேருந்து 10 அடி தூரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல நிற்க கூட இடம் இல்லை, மூச்சு விட முடியல. மக்களோட போட்டு அமுக்கிறது, அந்த வேர்வை வாடை, எப்படா இந்த இடத்த விட்டு உயிரோடு வெளியே போகன்ட்டு தான் இருந்துச்சு. வெளியே போய் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. என் கண்ணு முன்னாடி 4 பேர் மயக்கம் போட்டாங்க. 2 பேர் தூக்கிட்டு ஓடுறாங்க, மயக்கம் போட்டு ஃபிக்ஸ் வந்தெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க. இப்போ இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, நாமக்கல்ல பிரச்சாரம் பண்ணப்பவும் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அதிர்ஷ்டவசமா அவங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இன்னொன்னு, அங்க காவல்துறையே உதவிக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது விஜயே உள்ள நுழையும் போது காவல்துறை ரொம்ப சிறப்பா செயல்பட்டிருக்குன்னு நன்றி சொல்லியிருக்காரு. முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்து பவர் கட் பண்ணாங்களான்னு ஆராயும் போது கடைசி வரைக்கும் வீடியோல எந்த லைட்ஸும் கட் ஆகாம இருக்கிறது தெரியுது. மக்கள் ஜென்செட் மேல ஏறுறது பார்த்து பாதுகாப்புக்காக ஃபோக்கஸ் லைட்டை டிவிகே நிர்வாகிகள் ஆஃப் பண்ணிருக்காங்க. விஜய் உள்ள நுழைந்து பேச ஆரம்பிச்ச சில வினாடிகள்லயே அவரோட வண்டியை சுத்தி பிணங்கள் இருந்திருக்கிறது இந்த வீடியோல தெரியுது. அதை கண்டுக்காம பேசிட்டு இருந்திருக்காரு. அதனால ஒருத்தர் அவர் மேல செருப்பு வீசிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அதை கவனிச்சு என்னன்னு பார்க்க சொல்லியிருக்காரு. அவர் பேச ஆரம்பிச்சு சில வினாடிகள்லயே அவரோட செக்யூரிட்டில ஒருத்தர் many people down அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. இதுக்கு அப்புறமும் பேசிட்டே இருந்திருக்காரு. இது பெரிய பிரச்சனையாகிறது தெரிஞ்சு பாதியிலேயே பிரச்சாரத்தை முடிச்சுட்டு சேஃபா வெளியேறிருக்காரு. இப்போ வரைக்கும் சம்பவ இடத்துக்கோ இல்ல மருத்துவமனைக்கோ உயிரிழந்தவர்கள் வீட்டுக்கோ போகல. இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது கரூர்ல டிவிகே கேட்ட இடம் கொடுத்திருந்தா இதை விட பெரிய அளவு விபத்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. டிவிகே அலட்சியமா கூட்டம் கூட்டுறதுக்காக பண்ண டைம் டிலே ஸ்ட்ராட்டஜி இவ்ளோ பெரிய துயரத்துல முடிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் விட எதை பத்தியும் கவலைப்படாம விஜய பார்த்தே ஆகணும்னு 10,000 பேர் கூடுற இடத்துல எவ்வளவு நெரிசல் இருந்தாலும் பரவாயில்லன்னு 30,000 மக்கள் கூடுனதும் ஒரு முக்கிய காரணம். டிவிகே கட்சி கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் உயிரிழப்புகளும் மக்கள் காயமடைகிறதும் முதல் மாநாட்டுல இருந்தே நடந்துட்டு இருக்கு.